வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாக்கல் பண்ண முதல் பட்ஜெட்டில் பெண்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். முதல் திட்டம் அண்ணன் சீர் திட்டம். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க திட்டம். முந்தைய திருமண திட்டங்களுக்கு மாற்றாக பெண்களை கவரக்கூடிய வகையில் தாவேக அரசு கொண்டு வந்துள்ள அண்ணன் சீர் திட்டம் இது. அதாவது பட்ஜெட்டோட ஹைலைட்டே இந்த திட்டம்னே சொல்லலாங்க. ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுச்சேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காகவே தமிழ்நாடு அரசு 812 கோடியை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த திட்டமாக பார்த்தீங்கன்னா மண்ணின் மகள் திட்டம். இது செம்மங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்காக மண்ணின் மகள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தில் பெண்களுக்கு தாங்க முழு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்கு நிலம் வாங்கும்போது அவர்களுக்கு முத்திரைத்தாள் கட்டணம், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாழ்வாதார கால்நடை திட்டம், ரூரல் உமன் எம்பவர்மெண்ட், அதாவது கிராமப்புற பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்காக 2 முக்கிய அறிவிப்புகளை இதில் வெளியிட்டிருக்காங்க. இலவச ஆடுகள், அதாவது கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு தலா 5 ஆடு அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது இல்லாமல் இலவச கறவை மாடுகள், கிராமப்புற வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒரு 10,000 மேற்பட்ட பெண்களுக்கு இலவச கலவை மாடுகள் வழங்குவதற்காக இந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதற்காகவே ஒரு 57 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த திட்டம்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டி இல்லா கடன். பெண்கள் சுய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மொத்தம் 7,000 கோடி வரை வட்டி இல்லா கடன் வழங்க இந்த திட்டத்தின் மூலம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. இதில் ஒரு குழுவிற்கு அதிகபட்சம் 5 லட்சம் வரை கடன் வழங்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் பெண்களுக்கு தங்கம். அதாவது இது ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு மிகப்பெரிய திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக 560 கோடி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் மறைமுகமாக பெற்றெடுத்த தாய்களுக்கு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த திட்டம் தாய்கேர் திட்டம். இது உண்மையிலேயே சூப்பரான திட்டம். என்னன்னா, கிராமப்புற பகுதியில் இருந்தோ இல்லை தொலைதூர பகுதியில் இருந்தோ சீக்கிரமாக டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்களுடைய பிரசவ தேதி நெருங்கும் போது மருத்துவமனை பக்கத்திலேயே ஒரு பிரத்யேக மையம் அமைக்கிறாங்க. அங்கே பிரசவ தேதி நெருங்கும் போது அங்கே தங்கியிருந்து பிரசவம் பார்த்து செல்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே தங்கக்கூடிய இடம் மட்டுமின்றி அங்கே தாய்மார்களுக்கு கட்டணமில்லா சத்தான உணவு, இலவச மருத்துவ உதவிகள் மற்றும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பு ஆகியவை இந்த மையத்தில் முற்றிலுமாக செயல்படுத்த போகிறாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 23 கோடி இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நன்றி.